guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான். ஸோ ஈவினிங் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் வெளியில் போயிருந்தோம், நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்றது, அண்ட் நைட் என்ன டின்னர் பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. டீ வச்சிட்ருக்கேன், ஈவினிங் டீ சாப்பிட்லான்ட்டு. ஸோ ஏலக்காய் 3 போட்டிருக்கேன். இஞ்சியை நான் அப்பயும் கிரேட் பண்ணி தான் போடுவேன். நல்லா சூப்பராக ஒரு இஞ்சி டீ ரெடி ஆகுது. ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். டீ ரெடி ஆயிடுச்சு. ஹலோ அர்ஜுன், சே ஹலோ. ஹாய். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் டீ ரெடி ஆயிடுச்சு. டீ இஸ் ரெடி. வெளியே கிளம்பியாச்சு. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஆனால் வெதர் நல்லா இருக்கு. அந்த பிளேஸ்க்கு போயிட்டு பார்க்கலாம். ஸோ நாங்கள் இப்போ வெளியே கிளம்பிட்டோம். எங்கே போயிட்டு இருக்கோம்னா சித்தார்த், அர்ஜுன், ஹாய். சரி, எங்கே போயிட்டு இருக்கீங்க? ஓகே, டேக்வாண்டோ வந்து கிளாஸ் போறீங்களா இல்லை என்ன? என்ன பெல்ட்? ஓ, ரெண்டு பேருமே பாஸ் பண்ணிட்டீங்களா? How about you, Arjun? I passed. You passed? Oh my god, okay. So purple belt வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து டிரைவ் த்ரூவில் தான் வந்து இன்னைக்கு பெல் அவார்ட் செரிமனி நடக்க போகுது. கோவிட்னால வந்து கிளாஸ்லாம் போகல. லாஸ்ட் டைம்லாம் அவார்ட் செரிமனி வந்து ஒரு பிளேஸில் சூப்பராக வைப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த டைமில் கிடையாது. ஸோ அதனால் வந்து டிரைவ் த்ரூவில் தான் எல்லா காரும் போய் நின்று பெல்ட் வாங்க போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. 1 வீக்காகவே மழை இப்படி தான் பெஞ்சிட்ருக்கு. நெக்ஸ்ட் 1 வீக்கும் மழை தான் சொல்கிறாங்க. ஸோ வெளியில் பார்க் கூட எங்கேயும் போக முடியாது. Hello. Let's go. Way to go. Yeah. Hey, how are you? Arjun, see that? Good job. Thank you. Hello, gentlemen. Nicely done. Congratulations. Make sure you share. Don't take both those belts. Okay. Thank you so much. I appreciate that. Thank you. Thank you. Thank you, guys. Thank you. Thank you all. அவங்க வந்து பெல்ட் வந்து பர்பிள் பெல்ட் வாங்கிட்டுன்றதுனால டன்கின் டோனட் எப்போ வந்து டெஸ்ட் பாஸ் பண்ணாலும் டன்கின் டோனட் வந்து வாங்கி கொடுக்கணும் அவங்களுக்கு. அது ஒரு டீல் போட்டிருக்காங்க. ஸோ டன்கின் டோனட் வந்திருக்கோம். Can I get some ketchup? Ketchup, yeah. It's going to be $7.52. அர்ஜுனும் சித்தார்த்தும் வந்து இன்னைக்கு என்ன பெல்ட் வாங்கியிருக்கீங்க? பர்பிள் பெல்ட். சரி, காட்டுங்க பார்க்கலாம். ஓ வாவ். Yes, I got certificate. Cool. நீ ஷோ பண்ணு அர்ஜுன். ஸோ சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களா பர்பிள் பெல்ட்? Yeah. I got a certificate. ஓகே. And our belt. ஓகே. And then we also got some stuff. Paper stuff. We don't need that. So we got this. Some goodies வந்திருக்கா? Little goodie bag. அதில் என்ன இருக்கு? கேண்டீஸா? Yeah. We got some. Got 3 Starbursts and just them. We got some pencils. You got And then we got pencils? another bag. We got 2 bags. And then this one has balloons. We got pencils, like stuff about achievement and just the stripes. And then in this bag we got a balloon
Balloons. Yeah, balloon and Laffy Taffy came down. Arjun, high five. You got it. And we got toilet paper. Toilet For paper. some reason. So funny. So next belt ready ஆயிட்டீங்க. Okay? Yeah. Next என்ன belt Arjun? After this one, Yes. like senior purple. Senior purple. And then after that, blue. Okay. Oh yeah, we also got tattoo. Tattoos. என்ன tattoo அது? Tattoo. Take one to tattoos. Yeah, take on the tattoo. Laffy Taffy. Oh, okay. Okay. Congratulations. Okay. Bye. Bye bye. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பசஞ்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு மாவு போட்டுக்கோங்க. மாவுல கொஞ்சம் உப்பு சப்பாத்தி பூரிலாம் பண்ணும்போது ஓமம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஓமம் எடுத்து நல்லா அப்படி க்ரஷ் பண்ணி மாவில் போட்டுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் கர்ட் வச்சுருக்கேன், தயிர். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணி பசஞ்சிக்க வேண்டியதான். விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுட்டு பசஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பசஞ்சிட்டு லைட்டாக ஆயில் போட்டு மேலே இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஊறட்டும். சென்னா மசாலா பண்ணுறதுக்காக சென்னா எடுத்திருக்கேன். சென்னா வந்து மார்னிங்கே நான் வந்து சோக் பண்ணிட்டேன். ஸோ டின்னர் பண்ணுறதுக்காக மார்னிங்கே சோக் பண்ணிட்டேன். சென்னா எப்பயுமே ஒரு 10 to 8 hours வந்து சோக் ஆகிருக்கணும். அப்போ தான் நல்லா வந்து சாஃப்டாக குக் ஆகும். ஸோ குக்கரில் போட்டுட்டு சென்னா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு, ஆயில் எதுக்கு விடுறேன்னா நல்லா குக்கும் ஆகும் அண்ட் வெளியில் பொங்கியும் வராது. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக இதுக்கு சால்ட் போட்டு நம்ம வந்து ஒரு 5 to 6 விசில்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த சென்னா மசாலா பண்ணுறதுக்கான தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்லி சாப், ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன், ரெட் சில்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் கரம் மசாலாவுக்கு ஒரு பே லீஃப், பட்டை 1, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கரம் மசாலா, அப்புறம் cumin பவுடர், மஞ்சள் பொடி, லெமன் கொஞ்சம் ஆஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், உப்பு, ஆயில். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இது வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். ஸோ பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சூடான ஒன்று ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ரஃப்லி சாப்டு ஆனியன்ஸ் போட்டு வதக்கிக்கலாம். இது ஒரு 3 மினிட்ஸ் வதங்கட்டும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதில் ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது சின்ன ஸ்பூனு, அதனால் 2 ஸ்பூனில் plain ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போடுறேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் cumin பவுடர், கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், இல்லைன்னா ட்ரையாக அடி பிடிச்சிடும். நான் இதில் கொஞ்சம் கசகசா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு கசகசா ஆட் பண்ணிக்கிறேன். இது கசகசா ஆட் பண்ணுறது பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அந்த ஸ்டெப்பை. நம்ம இது கூட சாப் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இன்னது போதும். நம்ம அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு
இது கூல் டவுன் ஆன பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு எடுத்து வச்சிருந்த பே லீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம், தக்காளிலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜார்லேயே இந்த தண்ணி மிக்ஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. சன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு. தண்ணியோட இந்த சன்னாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு சன்னா மிச்சம் வச்சுக்கலாம். நல்லா அப்படி கரண்டிலே ஸ்மாஷ் பண்ணிட்டு போடும். இப்படி ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்டியராக இருக்கும் அண்ட் கிரேவியும் கொஞ்சம் திக்காக இருக்கும். காரம் செக் பண்ணிக்கோங்க, காரம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லெமன் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதில். ஸோ அந்த புளிப்பாக வர்றது நல்லாயிருக்கும் கிரேவியில். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கிரேவி நல்லா கொதித்து நல்லா ஆயில் வெளியே வந்துடுச்சு. சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். மேலே என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக பட்டர் விட்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த கிரேவியில் ஆட் பண்ணிடுவோம். சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி திரட்டிக்கலாம். திரட்டுறதுக்காக கொஞ்சம் மாவு திரட்டுறக்காக சாஃப்டாக ஆயிடுச்சு. இந்த சைஸில் பால்ஸ் எடுத்துக்கிறேன். ரொம்ப ப்ரெஸ் பண்ணாமல் இப்படி லைட்டாக நல்லா திரட்டிக்கலாம். ஸோ நல்லா தின்னா திரட்டியாச்சு. ஸோ இந்த சப்பாத்தி போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஆயில் போடல, கீ தான் போடுறேன். எப்பயுமே சப்பாத்தி போடும்போது கீ தான் ஆட் பண்ணுவோம் இதில். சன்னா மசாலாவும் சப்பாத்தி, சாஃப்டான சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு டின்னருக்கு இதுதான் எங்கள் வீட்டில். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணனா என்னோடய சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye. Hey.